வழங்கி வைக்கிற நிகழ்வு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கிறது. தொடர்ந்தும் மாணவர்களுடைய நிகழ்வுகளோடு நாங்கள் இணைந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிகளிலே அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது ஓரங்க நாடகம். அந்த ஓரங்க நாடகத்திலே மேடையேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தரம் 10 கல்வி பயிலும் மாணவி சஹ்னா ஜுஹைர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அந்த ஓரங்க நாடகத்தினை மேடையேற்றுவதற்கு ஓரங்க நாடகத்தை மேடையேற்றுவதற்காக வேண்டும். இன்று உங்கள் முன்னிலையே தாய்மகள் எனும் ஓரங்க நாடகம் ஒன்றை முன்வைக்க வந்துள்ளோம். காட்சி 1. தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான போராட்டம். அல்லா அல்லா அஸ்மா அஸ்மா இங்க வாங்கேம்மா அவசரமா. இந்த பச்சை பட்டன் அமே பட்டன் இருக்குது. ஏம்மா உம்மா என்னான உம்மா உங்களுக்கு போன்ல ஏதாவது செய்யணும்னா எனக்கிட்ட சொல்லுங்க உம்மா. ஐயோ இங்க பாருடி யாரோ கவுதண்டெல்லாம் பேசுறாண்டி. உம்மா நீங்க போன் எடுத்து போயிட்டு வானத்துக்கு ஒசக்க வச்சிருந்தா நான் எப்படி வச்சு பேசுறதும்மா? கொஞ்சம் தாங்களே நான் பேசுறேன். இந்தா சுருக்கண்டு பேசு. ஹலோ கவுத கதா கரானே சாரி ராங் நம்பர் இருக்கா? உங்களுக்கு போன்ல ஏதாவது செய்யணும்னா எனக்கிட்ட சொல்லுங்க. அவன் சொல்றான் எங்கட நம்பர்ல இருந்து எத்தனையோ மிஸ் கால்ஸ் வந்திக்குதான். அது மட்டும் இல்ல அடுத்தது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போயிட்டு போற என்ன குத்தம் சொல்ல வேணும் சரியா? சரி என்ன நாளும் நான் அதை அமர்த்துற மாதிரியே நீ சொல்றாய். தெரியாம கொஞ்சம் அமர்த்தி பட்ட அவ்வளவு தான். சரி போனை வச்சுட்டு போயிட்டு படிங்களே. காட்சி 2. காலையில் ஸ்கூல் போக எழும்பும் போது மகளுக்கும் உமாவுக்கும் இடையிலான போராட்டம். காட்சி 2. காலையில் ஸ்கூல் போக எழும்பும் போது மகளுக்கும் உமாவுக்கும் இடையிலான போராட்டம். அஸ்மா அஸ்மா அவசரமா எழும்புங்க அம்மா. ஸ்கூல் போறதுக்கு லேட்டா வேண்டிக்கிற. அம்மா எழும்புறேம்மா. கொஞ்சம் 5 நிமிஷத்துல எழும்புறேனே அம்மா. எந்த நாள் இப்படித்தானடி நீ 12 மணி காட்டி போனை வச்சுட்டே இருக்கிற. அதுக்கு போற காலையில சுபகம் இல்ல மகரிபும் இல்ல. இனி எங்க வீட்டுக்கு வர போற பரக்கத்தும் சீனத்தும். அவசரமா எழும்புங்கம்மா லேட்டா விட்டீது. அம்மா நான் நேற்று 2 மணி அங்கண்டு படிச்சுட்டு தான் அம்மா படுத்தேன். பொய் சொல்லாத. நீ எப்பயுமே இப்படித்தான். நீ 2 மணி வந்து படிச்சேன்னு தான் சொல்ற. நீ 2 பேரும் படிச்சா இல்ல வாப்பா கட்டாரில் எடுத்து வந்து கூட அந்த சைத்தான் பொட்டியை பார்த்துட்டு படுத்தா நல்லா தெரியும் எனக்கு. அங்கல பைத்துக்கு வரத்துக்கு இடையில நீ எலும்பாட்டி பார்த்து கேளு. அம்மா எலும்புறேம்மா. நீங்க ஃபேனை போஸ்ட் பண்ணிட்டு லைட்டை போட்டுட்டு போங்க. எலும்புறேன். காட்சி 3. காசிமரம் நட வேண்டிய தருணம். காட்சி 3. காசிமரம் நட வேண்டிய தருணம். உம்மா இன்றைக்கு சயின்ஸ் செமினார் இருக்கிறோம்மா. அதுக்கு 1500 ரூபாய் கட்டணும்மா. அது முடிஞ்சு தமிழ் கிளாஸ் இருக்கிறோம்மா. அதுக்கும் கட்டணும்மா. பஸ்ஸுக்கு போறதுக்கு 70 ரூபா காலத்துக்கு 70 ரூபா. காலை சாப்பாடு பகல் சாப்பாடு அப்படி எல்லாம் நீக்கும்மா. தாங்களே லிஸ்ட் முடிஞ்சாம்மா. செல்ல இப்ப நான் எவ்வளவு தரணும்ட்டு 500 ரூபாய் தரணும். அம்மா நான் 500 ரூபாய்க்குள்ள லிஸ்ட் சொன்னேன். அம்மா கொஞ்சம் குயிக்கா தாங்கலேம்மா. லேட் ஆகிட்டு. நீ இந்த மாதிரி கிளாஸ் பீஸ் எல்லாம் உடுப்படுக்கிற மாதிரி வச்சா இல்ல நான் எப்படி வீட்டுக்கு மேல காசு மரம் தான் நட்டிக்கணும். அம்மா லேட் ஆகிட்டுமா. கொஞ்சம் தாங்கம்மா. சரி நான் இப்ப தாரேன். பாத்துக்கோமே ரிசல்ட்ஸ். நன்றி. நன்றி. ஒரு அருமையான ஓரங்க நாடகத்தை மேடையேற்றி சென்ற எமது பாடசாலையிலே கல்வி வருகின்ற மாணவி சஹ்னா ஜுஹைர் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
தொடர்ந்து மேம்பர்களோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். இன்னும் சில நிகழ்ச்சிகள் மாத்திரம் மீதமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிகழ்வுகளிலே அடுத்த நிகழ்ச்சியாக இடம்பெறுகிறது வலிமையான கசீதா. அந்த கசீதாவினை மேடையேற்றுவதற்காக வேண்டி மாணவர் ஆத்திஃப், அதே போல அப்துல் ரஹ்மான் குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அந்த குழு கசீதாவினை மேடையேற்றுவதற்காக வேண்டும்.